மீண்டுமாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த கேள்வி பதில் செக்ஷன் இந்த 4 எபிசோடாக அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால நார்மல் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பொதுவாக கேட்கப்படுகிற கேள்விகள் இருக்குது வேதாகமத்திலேருந்து. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இறையியல் சம்மந்தப்பட்டதா, இன்னும் கொஞ்சம் ஆழமான கேள்விகள் நீங்கள் கேட்குறது தான். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அதுக்கான பதில்களை பார்க்க போகிறோம். நம்மோடு கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. வாங்க கேள்விகளுக்குள்ளே நம்ம போகலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஒவ்வொரு கேள்வியும் போன எபிசோட நம்ம கேட்ட கேள்வியும் கொஞ்சம் டீப்பாகவும், அதே நேரத்தில் கேட்குற கேள்வி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு. கேள்வி கேட்க சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நேரடியாகவே கேள்விக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். அதை நம்ம லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லா அதாவது காட்ஸ் கிரேஸ் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியும்னு எனக்கு தோணலை இப்போ வரைக்கும். அவ்வளோதான், முழுக்க முழுக்க தயவில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இல்லாமல் ஐ திங்க் மினிஸ்ட்ரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர்னு எனக்கு இப்போ தோணுது. ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம், அது பிரச்சனையே இருக்காது நமக்கு. அது பெட்டர். தப்பாக பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கிறது பெட்டர். தப்பானதை செஞ்சு எதையோ தேவையில்லாத இடத்துல போய் சிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பொறுமையாக செஞ்சாலும் நிதானமாக செஞ்சாலும் இல்லாட்டி செய்யாமல் இருந்தால் கூட அவர் கைடன்ஸ் படி சின்னது பண்ணாலும் பெட்டருங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. குளித்தன் பாதையில் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது அவ்வளோதான். அதாவது என்னன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? சும்மா இருப்பீர்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் சொல்லாததை செய்யாமல் சும்மா இருக்கணும். அவர் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பல நேரங்களில் நாம் ஊழியத்தில் எந்துவாயிடுவோம். ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு வருது இல்லைங்களா? அந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக்கே பண்ணுவோம் நம்ம நிறைய இடத்துல. அழகா சொன்னீங்க. ஐ திங்க் இதுதான் மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணுறதோ அப்படின்னு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வருது. ஒருவேளை மேத்தமெட்டிக்கலாக நான் இவ்வளோ பண்ணணும் அப்படின்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபிகரை வச்சு ஒர்க் பண்ணுறது மினிஸ்ட்ரியோ அப்படின்ட்டு ஒரு தாட் சில நேரம் வரும். அதை ஓவர் கம் பண்ணி அந்த டெம்ப்டேஷனை வர்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. நான் சில சபைகளுக்கு போவேன். அங்கே போகும்போது அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். ஒரு டார்கெட்டை வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் உலகத்திலேயே டார்கெட் இல்லாத ஒரே ஒரு வேலை என்னென்னா ஊழியம் மட்டும்தான். காட் எந்த டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லும் போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னு ஒன்று ஆகும். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் இவ்வளோ கார் இன்றைக்கி நீங்கள் டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னும்போது கடைசி 4 காரு கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருந்தாலும் நீங்கள் அடிச்சு விட்ருவீங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்தே ஆகணும்ப்பா, 6 மணிக்கு வண்டி வந்துடும் அப்படின்னும் போது அந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ்னு ஒன்று டார்கெட் ஃபிக்ஸிங்கில் கண்டிப்பாக உண்டு. அதனால தான் காட் எனக்கு புரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை ஒரு டார்கெட்னு. ஆனால் அவருக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்மகிட்ட ரிவீல் பண்ணாமல் நீ ஒர்க் மட்டும் பண்ணு, உனக்கு எந்த ப்ரெஷர் கிடையாது. உங்களுக்கு டார்கெட் இல்லாட்டி ஒர்க் ப்ரெஷர் கிடையாது தானே. ஐ திங்க் இதில் நல்லா அழகாக சொன்னீங்க. இதில் இன்னொரு பாயிண்ட்டும் யோசிக்கணும். டார்கெட் இல்லைங்கிறதுக்காண்டி லெத்தார்ஜிக்காகவும் ஆயிடக்கூடாது. அதாவது ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் ப்ரெஷர்ஃபுல்லாக அப்படியே ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க. அது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக. எது சொல்லலையோ அதை செய்யாமல் இருக்கணும். நல்ல ஒரு பாயிண்ட். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மேத்தமெட்டிக்கலி கரெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பல எபிசோட்ஸில் நான் பேசியிருக்கோம். அது என்னங்கிறத ஒரு சின்ன ப்ரீஃப் பார்த்துட்டு நம்ம உள்ளே போனால் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு ப்ரோக்ராமர் இருக்கார், இல்லாட்டி ஒரு ரொம்ப நல்லா படித்த ஆள் இருக்காருன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். போன சீரீஸ்லேயுமே பேசியிருக்கோம், சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே பேசியிருக்கோம் மேத்தமெட்டிக்கலி அப்படி. ஆமாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லும்போது மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நம்ம புரிஞ்சிக்கூடாது. அதுக்கும் மேலே அதை வச்சு தான் உலகத்தையும், இன்னும் சொல்லப்போனால் ஹியூமன் மைண்ட் செட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மேத்தமெட்டிக்ஸ் வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் எனக்கு சயின்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது சயின்ஸையே மேத்தமெட்டிக்கலாக தான் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்றது நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், நான் எக்ஸ் தளத்தில் படித்தேன், அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மேக்ஸ் வந்து சயின்ஸை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறாரு. மேக்ஸ் தான் ரூல் பண்ணுதுங்கிறாரு சயின்ஸை, அவர் சொல்கிறாரு. எக்ஸாக்டாக சொல்கிறீங்க. ஸ்டெம்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த லிட்ரேச்சர் இதை விட்டுட்டு நீங்கள் மீதி எல்லாத்தையும் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு. இந்த 4மே அதுதான் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் அத்தனையுமே இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் இது எல்லாமே டெட்டு. மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் நீங்கள் உலகத்தையே புரிஞ்சுக்குவீங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அது எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ மெடிக்கல் இருக்குது, மெடிக்கலில் சுகர் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு நம்பரை வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லையா?
கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா? ஒரு நம்பர வச்சு நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அளவுகோல். இந்த அளவுன்னு வரும்போது மேத்ஸ் வந்துடுதுல. குறைஞ்சபட்சம் இல்லையா? கெமிஸ்ட்ரிக்கு போனா ஈக்குவேஷன்ஸ். அதில ஒரு பை, இந்த டிகிரி இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. அதுலயும் மேத்ஸ் உள்ள இருக்கு. பிசிக்ஸ்ல போனாலும் E = mc². நான் புரியறதுக்காக சொல்றேன். அதுலயும் மேத்ஸ் இருக்கு. எத எடுத்தாலும் ஒரு மேத்ஸ் உடைய பேஸ் இல்லாம இல்லன்றது நான் நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா அது? மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல எத்தன அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், ஃபேன் வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கும். ஆனா கரண்ட் இல்லாம அது எதுவுமே இயங்காது. அதுக்கு கரண்ட்டுக்கு ஒப்பா இருக்கிறது தான் மேத்தமேட்டிக்ஸ். அது ஒரு சப்ஜெக்ட்டா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. கரண்ட் இல்லாம எதுவுமே வேலை செய்யாதோ, அதே மாரி மேத்தமேட்டிக்ஸ் இல்லாம பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, பயாலஜியோ நீங்க படிக்கிற எந்த சப்ஜெக்ட்டும் இயங்காது. ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. மேத்தமேட்டிக்கல் வே ஆஃப் திங்கிங்னா என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேபி அரவுண்ட் 2005க்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ப்ரோகிராம் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக்ல வந்தது. நேஷனல் ஜியோகிராஃபிக்ல என்ன போட்டாங்க அப்படின்னா, ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? சயன்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ணி மூவிஸ் எடுத்திருப்பாங்க. 1980கள்ல 70கள்லாம் எடுத்திருப்பாங்க. 70கள்ல ஜெயண்ட் ராபர்ட்ன்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப நீங்க பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிறக்கல. அப்ப ஜெயண்ட் ராபர்ட்ன்னு ஒண்ணு வரும். அப்ப நான் ஸ்கூல் படிக்கும்போது, எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 3:30க்கு போடுவாங்க. 1/2 அன் ஹவர் புரோகிராம். அப்ப ரோபோட்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது இந்தியால. இந்தியால யோசிச்சு பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலம். டிவியே இருக்காது. அந்த காலத்தில ஜெயண்ட் ராபர்ட்ன்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப அந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது, இது பிராட்காஸ்ட் ஆனது அரவுண்ட் 2000 2005க்குள்ள ஆயிருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல இருந்த விஷயங்கள் ரியாலிட்டிக்கு எப்படி வந்திருக்கு? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபிஎஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. அப்ப அப்பயே அந்த சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல காமிச்சிருப்பாங்க. எந்த வழியில மேப்ல வந்து அப்படியே இது மூவ் ஆகுற மாரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் 2000 அப்போ வந்துருச்சு. இந்த மாரி விஷயங்கள்லாம் காமிச்சுட்டு நடந்தது. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது எப்படி இப்ப நடக்குது அப்படின்னு 2000ஸ்ல காமிச்சுட்டு, அப்பதான் புதுசா ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்ட ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஐ ரோபோட் அப்படின்னு. ஓகே. ஐ ரோபோட் எப்படின்னா 2035ல உலகம் எப்படி இருக்கும்? ரோபோட்ஸ் எப்படி வந்து ஆதிக்கம் செலுத்தும்? வீட்டு வேலை எல்லாத்தையும் பண்ணும்? ஏஐ எப்படி டாமினேட் பண்ணுங்கிறதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த இது வந்து அந்த புரோகிராம்ல போடுறாங்க. இப்ப 2000 பிளஸ் 2000க்கு அப்புறம் இந்த மூவி வந்திருக்கு. 30 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறத இந்த மூவி பிரெடிக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னு சொல்லி அத பத்தி போடும்போது, ஃபியூச்சர்ல ஒரு வேளை இந்த மாரி ஏஐலாம் வரலாம். அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்க விஷயங்கள, அவங்க வந்து ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடியே அத வந்து அவங்க போட்டுருப்பாங்க. இந்த மூவி எப்படி போய் முடியும்? அந்த ஏஐ எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற ஸ்பீஷீஸ்லயே மோசமான ஸ்பீஷீஸ் வந்து மனுஷ இனம் தான். இந்த மனுஷ இனத்த வந்து கண்ட்ரோல் பண்ணாம நாம விட்டோம்னா, அதாவது அது யோசிக்கும். ஏஐ கண்ட்ரோல் பண்ணாம விட்டா, இந்த மனுஷ இனம் சண்டை போட்டு அழிஞ்சிரும். எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அப்படின்னு எல்லா சிஸ்டத்தையும் அது டேக் ஓவர் பண்ணி, அது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதான் அந்த மூவியோட ஃபவுண்டேஷன். எதுக்காக இதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது கரெக்ட்டா தப்பான்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? படம் பார்க்கிறத கேட்கிறீங்களா? இல்ல படத்தில சொன்ன கான்செப்ட்ட கேட்கிறீங்களா? படம் பார்க்கிறத பத்தி நம்ம கேட்கல. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த ஏஐ என்ன டேக் ஓவர் பண்ணும்னா, ஹியூமன் பீயிங்ஸோட அத்தாரிட்டீஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிரும். அதுக்கு அது என்ன சொல்லும் அப்படின்னா, மனுஷங்கள கண்ட்ரோல் பண்ணாம அவங்க விருப்பப்படி விடும்போது, இவங்க அழிஞ்சிருவாங்க ஒரு காலத்துல. இவங்களுக்குள்ள சண்டை போட்டு அழிஞ்சிருவாங்க. இவங்களுக்கு தங்கள தாங்களே மேனேஜ் பண்ணிக்க தெரியாது. அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு வந்து, அந்த ரோபோட் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுரும்னா, மனுஷங்களோட இயல்பு வாழ்க்கைய டேக் ஓவர் பண்ணிரும். நான் சொல்ற மாரி நீ செய்யி, அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வரும். அதுலருந்து வெளில வரது தான் அந்த ஸ்டோரியே. இப்ப அந்த ரோபோட் செஞ்சது சரியா? தப்பா? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு. மனுஷன வந்து மெஷின் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. 100 மனுஷங்க கிட்ட கேட்டீங்கன்னா, 100 மனுஷனுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது பண்ற விஷயம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா, மேத்தமேட்டிக்கலி அது சொன்னது கரெக்ட். ம். அது மேத்தமேட்டிக்ஸ் எப்படி போட்டுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டோரியில மனுஷனுக்கு விட்டா, மனுஷங்களுடைய அதிகாரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்யுங்கன்னு விட்டா, இவன் எப்படினாலும் வெட்டிக்கிட்டு செத்துருவான். ஏன்னா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள்லாம் இப்ப வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இயற்கை சூழலுக்கு மனுஷன் இனம் பண்ண மாரி மாசு வேற எந்த இனமும் பண்ணதில்ல, உலக வரலாற்றிலேயே. இல்லைங்களா? இத மேத்தமேட்டிக்ஸ்ல கணக்குப்படி போட்டு பார்த்தா, அது சொல்றது 100% கரெக்ட். மனுஷ இயக்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கவன பார்க்கும்போது, அது சொல்றது தப்பு. இதுதான் மேத்தமேட்டிக்கலி திங்க் பண்றதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம ஊர்ல சாதாரண சிம்பிளா ஒரு கதையில சொல்லுவாங்க. 2 பூனை அப்பத்துக்கு சண்டை போட்டுச்சாம். நடுவுல ஒரு குரங்கு வந்துச்சாம். அந்த குரங்கு வந்துட்டு, "நான் உங்களுக்கு பிரிச்சு குடுக்குறேன்னு" சொல்லுச்சாம். இப்போ மத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். என்ன கரெக்ட்டா இருக்கும்னா, அந்த 2 பூனையும் சண்டை போட்டுக்குது. குரங்கு பிரிச்சு தானே குடுக்குதுன்னு. ஆக்சுவலா குரங்கு வந்து ரூல் பண்ண போகுது அது 2த்தையும். இல்லையா? மேத்தமேட்டிக்கலி குரங்கு பண்றது நல்லதா இருக்கும். ஆனா 2 பூனையுடைய உரிமையும் அங்க போயிருச்சு.
அதான் நீங்க சொல்லி வர்றீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா சொல்றேன். இப்ப இத எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம். பைபிள் இஸ் ஸ்பிரிச்சுவல் புக். இவங்க என்ன செய்றாங்க, அந்த மெஷின் என்ன பண்ணுச்சு, ஹியூமன்லியா யோசிக்க தெரியாம மேத்தமேட்டிக்கலா யோசிச்சு, மேத்தமேட்டிக்கலி கரெக்ட். நம்ம என்ன பண்றோம் இப்ப, பிலீவர்ஸ்மே என்ன பண்றோம் அப்படின்னா, பைபிள ஸ்பிரிச்சுவலா டிசைன் பண்றதுக்கு பதிலா, மேத்தமேட்டிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஓகே. அதுதான் அத்தன கொஸ்டினுக்குமே ஃபவுண்டேஷன். இப்ப போன எபிசோட்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இது ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வேண்டிய புத்தகத்த நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, மேத்தமேட்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். யோசிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெஷின் எடுத்த முடிவுக்கு தான் மனுஷன் வருவான். காட் செய்றது சரி கிடையாது. அது எப்படி சரியா இருக்கும்? இந்த டீ, காஃபி அனாலஜி வரைக்கும் யோசிக்க அது வச்சுரும். மேத்தமேட்டிக்கலி பாரு. நீ குறிக்க வேண்டியது அவரு டிசைட் பண்றாரு. போன எபிசோட்ல வந்தத சொல்றேன். அப்போ உன் உரிமை அங்க பறிக்கப்படுது தானே! அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின் அங்க வந்துரும். லாஜிக்கலி அந்த கொஸ்டின் கரெக்ட். ஸ்பிரிச்சுவலா பார்த்தீங்கன்னா, கொஸ்டினே தப்பு. அதுக்கு தான் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கிறதுங்கிறத தான் நம்ம போன வாட்டி எக்ஸாம்பிளாவே சொன்னோம். ஸோ, ஒருவேள நம்ம அ பைபிள நல்லா புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, ஒருவேள அ அ காட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறோம்னா, நீங்க சொன்ன லாஸ்ட் டைம் சொன்னது தான். ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாம பைபிள புரிஞ்சுக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, தவறா இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுல வழி விலகி போற ஜனக்கூட்டம் ஆன் தி ரைஸ்ல இருக்கு. எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயம் இருக்கு, ஒரு ஒரு நாடு இருக்குன்னா, அந்த சமுதாயத்துல 30% ஒரே விஷயத்த பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தட் வில் பிகம் த ஸ்டாண்டர்ட். 30 பேர் தான். 50 பேர் இல்ல. 30 பேர் ஒரே விஷயத்த பண்ணாங்கன்னா, அது ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடும். அத பார்த்து தான் எல்லாரும் காப்பி பண்ணுவாங்க. அதாவது நான் ஒரு விஷயத்தோடைய ராங் விஷயத்த பார்த்தேன். ஆனா பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அது சரியா இருக்கு. பைபிள்ல உள்ளதான ஒரு சந்தேகத்த ஏஐ கிட்ட கேட்கறாங்க. பைபிள்ல ஒரு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்கு அவங்களுக்கு. இது ஏன் இப்படி குடுத்துருக்குன்னு ஏஐ கிட்ட கேட்கறாங்க. எனக்கு என்ன சொல்லிக் குடுத்தாங்கன்னா, இந்த பைபிள்ல உள்ள சந்தேகத்த ஆவியானவர்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா, அவர் தான் ஆத்தர் அதுக்கு. அவரை தவிர ஆவி பெறாத மனுஷங்கிட்ட கேட்டா கூட அது தப்பா போயிடும்னு தான் சொன்னாங்க. அது ஆவியானவர்ட்ட போய் கேட்கும்போது தான் அதுக்கான விளக்கத்த குடுப்பாருன்னு. இன்னைக்கு ஏன் இந்த வசனம் சொல்லுது? இத்தன ஹெவன்ஸ்னா என்ன? எர்த்த பத்தி என்ன சொல்லுது? இப்படி பைபிள் சொல்லுது. இது என்னான்னு ஏஐ ஒண்ணு குடுக்குது. இத எடுத்துக்கிட்டு வந்து நம்மகிட்ட பேசுறான் அவன். அப்போ பைபிள ஜட்ஜ் பண்ற இடத்துக்கு ஏஐய கொண்டாந்துட்டான் அவன். இவன் ஏஐய நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்போ இவன் ஏஐ என்ன சொல்லுதோ, அத தான் இவன் நம்புறான். பைபிள பத்தி நான் சொல்றது. பிசாசுகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து பேசுற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோமோ! அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வருது. இல்ல அங்க தான் போயிட்டுருக்கோம். ஏஐல மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குற ஊழியக்காரங்க வந்துட்டாங்கல்ல. ஏஐ கிட்ட இந்த வசனத்த எனக்கு ஒரு மெசேஜ் குடுன்னு கேட்கறாங்க. அது 3 பாயிண்ட்ஸ் குடுக்குது, 4 பாயிண்ட்ஸ் குடுக்குது. தேவ சமூகத்துல காத்திருந்து வாங்க வேண்டிய வசனத்த, ஐபேட்ல ஏஐ கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் பேசுறவங்க இருக்காங்களே! நீங்க சொல்லும்போது ஒரு தாட் வருது. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய பைபிள் ஆத்தர் ஒருத்தர் இருந்தாரு. லியோனார்டோ ராவென்ஹில் அப்படின்ட்டு. அவர் எழுதின ஒரு புக் அவர் வாழ்க்கையிலே 2, 3 புக் தான் எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது "ஒய் ரிவைவல் டாரிஸ்" அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு. அது குளோபல் லெவல்ல இம்பாக்ட் பண்ணது. அவர் என்ன எழுதியிருப்பாரு அதுல ஒரு கோட் ஒரு வாசகம் சொல்லும். "வாட் கம்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் ரீச்சஸ் அதர்ஸ் மேன் மைண்ட்." மூளையில இருந்து, நம்ம ஞானத்துல இருந்து, ஹியூமன் விஸ்டம்ல இருந்து முளைக்கிறது அடுத்தவனோட விஸ்டத்த போய் தொடும். கடவுளுடைய ஆவியில இருந்து நம்ம இருதயத்துல இருந்து முளைக்கிறது, வெளில வர்றது, அது அடுத்தவனோட இருதயத்த தொடும்பாரு. ஸோ அதிலிருந்து எங்கேயோ டீவியேட் ஆகாம பார்த்துக்கிட்டா நம்ம சேஃப். வஞ்சகம் உண்மையா இருக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லையா? மேத்தமேட்டிக்கலி கரெக்ட்டா இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவலா தப்பா இருக்கும். வஞ்சகம் உண்மையா இருக்கும். ஆனா சத்தியமா இருக்காது. இது ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருக்கோம் நம்ம ஒரு எபிசோட்ல அத பத்தி. ஆமா. ஸோ இத நம்ம பேசிக்கா வச்சு போம்போது நம்ம சேஃபா இருப்போம். நம்ம அடுத்தவன போய் காப்பாத்துறது 2வது. ஃபர்ஸ்ட் இப்ப நான் பிரீச் பண்ணிட்டு, நான் என்னுடைய பங்க விட்டா, எனக்கு அடுத்தவங்கள போய் ரீச் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லன்னு சொல்லல. ஆனா என்னுடைய பங்க விடாம இருக்கிறது தான் இன்னும் முக்கியம் எனக்கு. அடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவன் என்று போகாதபடிக்குன்னு பவுல் எழுதுவாரு. ஆமா. அதான். நான் அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது. எல்லாரையும் கானானுக்கு வழி நடத்திட்டு மோசே நடுவுலயே செத்து போயிருவாரு. கானானுக்குள்ள போகல. பட் அதுக்கப்புறம் காட் ஸ்பிரிச்சுவலி கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க போக விடாம பண்ணிடுவாங்க அவர. உள்ளுக்குள்ள போக விடாம. அந்த மாரி தான். ஸோ ஆ வஞ்சகம் உண்மையாக இருக்கும். சத்தியமாக இருக்காது. ஆமா. மோசேயா மாரி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. நம்ம நான் பாஸ் ஆகாம அடுத்தவன பாஸ் பண்ணணும்னு நெனச்சா, அது ரொம்ப தப்பா போயிடும். ஓகே. இந்த வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா இன்னைக்கு? ஸோ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் இதுக்கு ரிலவென்ட்டாவே ஒண்ணு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, "ஐ அம் கெட்டிங் ஓவர்வெல்ம்ட் வித் தி நம்பர் ஆஃப் செர்மன்ஸ், மெசேஜஸ் இன் யூடியூப். வாட் டு டூ?" அதாவது நெறைய மெசேஜஸ் பார்க்குறேன். ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது நான் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயி எனக்கு ஒரு மாரி ஒரு அஜீரண ஸ்டேட்டுக்கு நான் வந்துர்றேன். என்ன பண்ணலாம்? அப்டின்ற மாரி கேட்குறாங்க. ஓகே.
பைபிள்ல இருக்கு. யசூரன் கொழுத்து போய் தேன்கூட்டை மிதித்தான்னு இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு நான் சொல்றேன். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது. எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்தால் மட்டும் போதும். நான் என்ன சாப்பிடணுமோ அத மட்டும் இன்டேக் பண்ணா போதும். எல்லாம் இருக்குதுன்ட்டு நான் அள்ளி போட்டேன்னா, ஒபிசிட்டி வரும், வியாதி வரும். ஒரு நாள் நான் செத்து போவேன். எனக்கு நான் பண்ண வேண்டிய விஷயங்களே எனக்கு இருந்தா, அது எனக்கு போதுமானது. அவ்வளோதான். ஒரு ஒரு நகை கடைக்கு போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பார்த்தா எல்லா நகையும் பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் நான் வாங்க முடியாது. ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போறேன், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறேன். என் வீட்டுக்கு தேவையானத மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனா எல்லாமே எனக்கு தேவையானதா தான் இருக்கும். எல்லாமே இருந்தாலும் ஒண்ணும் பிரயோஜனம் தப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தேவை? என் வீட்டுக்கு 10 கார வாங்குறது எனக்கு ஒண்ணும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா என் வீட்ல ஒரு கார் தான் நிக்க வைக்க முடியும். 100 சட்டை இருக்கலாம். ஆனா என்னால ஒரு சட்டை தான் போட முடியும். இன்னைக்கு ஒரு ஒரு பொருளாசை அல்லன்னு சொல்லலாம். இல்ல அது மாரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஆசை. நான் நெறைய பேர்ட்ட சொல்றேன். ஆம் அதிகமா படிக்கணும். அதிகமா கேட்கணும். நெறையா இன்னும் தெரியும். இன்னும் சிலர்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எப்படி கேட்பாங்கன்னா, "இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு?" அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல, அது எனக்கு தேவையா இல்லையாங்கிறத தான் பார்க்கணும். இப்போ ஸ்பேஸ் பத்தி படிக்கிற விஷயம் இருக்கு. ஒரு டாக்டருக்கு அது தேவையில்ல. நியூராலஜிஸ்ட் ஆப்பரேஷன் பண்றவருக்கு. அங்க அப்போலோ 13ல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தேவையில்ல. தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. ஆனா தேவையில்ல. ஆ. ஓகே. இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தப்பு இல்ல. ஆனா தேவையில்லை அது. நான் எல்லா இதுலயும் ஞானம் உள்ளவன்னு ப்ரூஃப் பண்றத விட, ஒண்ணுல கரெக்ட்டா இருந்தேன்ற ப்ரூஃப் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். அதான் நான் நெனைக்கிறேன் இதுக்கு பதிலா. பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. எனக்கு ஒரு தாட் வந்துச்சு மனசுல. நீங்க அது உங்க தாட் நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய ஊழியத்த பண்ற ஒரு அங்கிள். அவர் ரொம்ப நல்ல ஆளு. நல்ல ஸ்பிரிட் ஃபில்ட் ஆளு. ஆனா அவர் பேசுறத கேட்கும்போது எனக்கு என்னமோ என் இருதயத்துக்கு ஒவ்வாதது மாரியோ, என்னமோ சம்திங் எனக்கு என்னமோ அது கம்ஃபர்டபுளா இல்ல. அதோட நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் தப்பான ஆள் கிடையாது. நல்ல ஆளு தான். அவர் சொல்ற மெசேஜும் கரெக்ட் தான். ஆனா நீங்க சொன்ன மாரி எனக்கு அது தேவையில்லாம இருந்திருக்குமோ? எக்ஸாக்ட்லி. ம். அத எனக்கு காட் உணர்த்தின மாரி தான் இருந்துச்சு. என்னன்னா, அது உனக்கு தேவையில்ல. அத விட்டுரு. அதே மாரி சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் பண்ணும்போது ஒண்ணு சொன்னாரு காட். நெறைய இப்ப சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் பண்ணும்போது எவல்யூஷன்ங்கிற ஒரு கான்செப்ட்ட பிரைமரி ஃபண்டமெண்டலா வச்சு தான் நம்ம மொத்த சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் எபிசோடுமே பண்ணுது. 52 எபிசோட்ஸ் காட்ஸ் கிரேஸ்ல பண்ணோம். அது இப்பயுமே எனக்கு வியப்பா இருக்கும். ஆனா, நான் நெறைய டிபேட் பார்ப்பேன். ஒரு எவல்யூஷன் சயன்டிஸ்ட் எப்படி பேசுறாரு? அதுக்கு இவங்க எப்படி ஆர்க்யூ பண்றாங்க? அப்படிங்கிற விஷயம் நான் பார்ப்பேன். ஆனா, ஒரு கட்டம் வரும்போது காட் என்ன சொன்னாருன்னா, "இது எதையுமே நீ பார்க்காத." அப்படி சொன்னாருன்னா, எனக்கு உணர்த்தினார். கிளியரா உணர்த்தினார். "நான் சொல்றத மட்டும் செய். இத நீ பார்த்தீன்னா, அது உனக்கு நல்லது கிடையாது. ஒருவேள உனக்கே அது வந்து ஒரு கெட்ட விஷயமா மாறிரும்." இது எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே காட் சொல்லிட்டாரு. நெறைய படிப்பேன். நெறைய புக்ஸு படிப்பேன்னா, படிப்பாளி அந்த இதில சொல்லல. கிடைக்கிற புக்கெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். சும்மா தானே இருக்கோம். புக் படிப்போம், படிப்போம் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் ஸ்டாப் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான். ஸ்டாப் பண்ணிடு போதும். இதுக்கு மேல எதுவும் படிக்காத. இத மட்டும் படி. அதெல்லாம் படிக்கும்போது ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் கிடைச்சுச்சு. இத படிக்கும்போது ரெவலேஷன் கிடைச்சுச்சு. எனக்கு பல நேரத்தில இதுலருந்து வர வேண்டிய ரெவலேஷனுக்கு அது தடையா இருந்துச்சு. ஏன்னா, அவர் ஏற்கனவே ஒரு ரெவலேஷன் குடுத்துட்டாரு. மேபி தப்பா இருக்கும். நான் அந்த வியூவோட இத படிக்க ஆரம்பிப்பேன். அதனால ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, "நீ அத மட்டும் நிறுத்திரு. இத மட்டும் படி" அப்படின்னாரு. இப்போ நீங்க பெட்ரோல் பங்க்குக்கு போவீங்க. அங்க டீசல், பெட்ரோல் 2மே இருக்கும். 6 பம்பு, 8 பம்பு இருக்கும். பட் உங்களுக்கு தேவை ஒரு பம்ப்லேருந்து கொஞ்சம் பெட்ரோல். அப்படிதானே? கரெக்ட். டீசலும் இருக்கு, விலை சீப்பா இருக்கு. வண்டியும் பெருசா இருக்கு. இதுல கொஞ்சம் டீசல் போட்டு வண்டி ஓடாம போயிடும். அந்த வண்டிக்கு டீசல் கிடையாது. அந்த வண்டிக்கு அது டீசல் கிடையாது. பெட்ரோல் தான் தேவை. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அந்த நாலேட்ஜ் இருந்தால் போதும். உலகத்தையே கரைச்சு உங்களால குடிக்க முடியாது. உங்களுக்கு தேவையான தண்ணி தான் நீங்க குடிக்க போறீங்க. எவ்வளோதான் ஆரோல தண்ணி உங்களுக்கு தொங்கிட்டு இருந்தாலும். இல்லையா? அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு காட் நம்ம விரும்பவும் இல்ல. ஆமாம் இல்ல. எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒருவேள நான் சொல்றேன். ஒருவேள சயன்ஸ் அண்ட் சயன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில அவர் என்ன செய்யணும்னா, அதில போட்டு மண்டைய உருட்டாம அத விட்டுறணும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அது நமக்கு வேண்டாம். விட்டுறணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கும்போது, ஐ திங்க் நம்ம சேஃபா இருப்போம். தியாலஜிக்கலா சேஃபா இருப்போம் அப்படின்ற மாரி அவ்வளோதான். ஜூஸ் கடைக்காரருக்கு ஸ்பூன் தான் வேணும். அவருக்கு எதுக்கு கத்தி? ஆப்பரேஷன் பண்ண டாக்டருக்கு கத்தி வேணும். அவருக்கு எதுக்கு ஸ்பூன் அங்க? யாருக்கு என்ன வேணுமோ அத எடுத்தோம், யூஸ் பண்ணோம், வச்சுட்டு போயிட்டோம். இதில யாரும் இங்க வந்து காம்படிஷன் கிடையாது. ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தேவையானத படிப்போம், கற்றுக்கொள்வோம், அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போம். இதுவே போதுமானது. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இந்த ப்ரோகிராம் ரொம்ப லகுவா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்தது போய் ரீச் பண்றதுக்கு. சில நேரத்துல ரொம்ப டீப்பா போவோமா, இது கொஞ்சம் ஈஸியா போனது. ரொம்ப சந்தோஷம். பிரதருடையதான இந்த ப்ரோகிராம் வைசோ பைபிள் அவங்களுடைய சேனல்லயும் வருது. அதிலயும் பாருங்க. ஒய் டிவில வருது. நம்முடைய ஹெச்எல்எம் டிவிலயும் வருது. அது மட்டும் இல்லாம
உங்களுடைய கேள்விகள இந்த மின்னஞ்சல் இமெயிலுக்கும், இந்த வாட்ஸ்அப்க்கோ அனுப்புங்க. ஆ உங்களுக்கு அதுக்கான பதில்கள் இங்கே கொடுக்கப்படும். குறிப்பா நாங்க சொல்ற மாரி எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளெஸ் யூ.